ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பையில ஃபுல்லா நம்மளுக்கு மாங்காய் கிடைச்சிருக்கு. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாங்காய் இட்டிரி தான் கொண்டு வந்தாங்க ஒரு பையில. இப்போ பார்த்தீங்கன்னா மாமா தாத்தா கிட்ட பறித்து கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா விறகு எடுத்துகிட்டு வரும்போது மாமா கொடுத்து விட்டுருக்குது. விறகும் மாங்காவும் கொண்டு வந்திருந்தாங்க. பின்ன பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பூ மாதிரி இருக்கவும் அதையும் கொண்டு வந்திருந்தாங்க. தேங்காவோட குளித்து சாப்பிட்டு பார்த்தோம். அதுவும் நல்லா டேஸ்டாக இருந்தது. அதுவும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கிறோம், போய் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வெயில் காலத்தில் ஒவ்வொரு மரம் வச்சு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு வளர்த்துனவங்களுக்கு தான் தெரியும். இங்கே பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஒரு தென்னை மரம் மாங்காய் மரத்தையெல்லாம் முறித்து பீஸாக ஆக்கியிருக்கிறாங்கன்னு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இதை பார்க்கறதுக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஹவுஸ் ஓனர்கள் வெட்டுறாங்க, நம்ம கொண்டு வரோம், நம்ம யூஸுக்கு விறகுக்கு யூஸ் ஆகிக்குமேன்ட்டு எடுக்க வேண்டியதான். ஏன்னா நாங்கள் அடுப்பில் தான் சமைப்போம், அதனால் சரின்ட்டு காசு கொடுத்து நாங்களும் வாங்கிட்டோம். அப்படியே வந்ததுக்கப்புறமா இது இல்லை தேங்காய் கூம்பு இருக்குது அப்படின்னாரு. சரி நீங்கள் கட் பண்ணுங்கள், நாங்கள் கொஞ்சம் கூட விறகு இருக்குது எடுத்துகிட்டு வரேன்ட்டு எங்கள் அப்பாவும் என் தம்பியும் கிளம்பிட்டாங்க. நானும் என் நாத்தினாலும் இந்த வெயிலில் வேகாத வெயிலில் அவ்வளோ வெயிலையும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ வேலை நாங்கள் எப்போவுமே பண்ண மாட்டோம். இன்றைக்கி இது சாப்பிடணும்னு முடிவு எடுத்ததுனால சரி வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீயா நானானு ஒரு கை பார்த்துடலான்ட்டு நானும் என் நாத்தினாலும் களத்தில் இறங்கிட்டோம். களத்தில் இறங்குனதா போகும். அது ஒவ்வொன்றும் கட் பண்ணுற சமயத்தில் இந்த குட்டீஸுக்கு நான் கட் பண்ணுறேன் நீ கட் பண்ணுறேன்னு சண்டைக்குத்தான் வராங்க. அப்போ தான் அதில் தெரிஞ்சிச்சு பெரிய வண்டு இருக்குதுன்னு. அதை பயமுடுத்தியே அதுகளை எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் என் நாத்தனாவும் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா எங்களுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஏன்னா பெரிய வண்டாக இருந்துச்சு அதில். ஏன்னா பசங்களேது குட்டி பசங்களேது கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான்ட்டு பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி இருந்தோம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எடுத்து சாப்பிட்றோமா பசங்களால எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டைக்கு வந்துட்டேன். பொறுமையாக இருங்க, அதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா 2 பீஸு கொடுத்தா சாப்பிட்றாங்களா, அப்புறம் இல்லைப்பா சாப்பிட்றாங்க அப்படின்னு சரின்னு கழுவி மட்டும் எல்லாத்துக்குமே சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்தோம். சரின்னு சாப்பிட்டாங்க. ஆனால் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சூடான உடம்புக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது சொன்னாங்க. இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்ருக்கிறீங்களா? இது எங்கள் ஊரில் தேங்காவோட கூம்புன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா எதெல்லாம் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிறதோ அப்பப்போ கிடைக்கிறதோ எல்லாமே சாப்பிட்ருங்க. இப்போ மாங்காய் சீசனாக இருக்குது, மாம்பழம் நிறைய இருக்குது, எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருங்க. இப்போ எல்லாருமே கொஞ்சமாக சாப்பிட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி மட்டும் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இப்போ எல்லாருமே வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியல. இப்போ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிடலான்ட்டு அக்கம் பக்கம் கொடுத்துடலான்னு கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து கொடுத்தோம். அப்புறமா மறுபடியும் எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கழுவி மட்டும் சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருக்குது. என் சின்னவனுக்கு கொடுக்கலன்ட்டு ஒரே அழுகாட்சியாக இருந்தால் அவனுக்கும் சாப்பிட்டான். தேங்க்யூ.